ஜெய் குருதேவ். ஞான யோகத்தோட கண்டினியூஷன். இது சரீரமே ஒரு யந்திரம். ஏதானும் காணாமல் போயிடுத்துன்னா நீ நன்னா நினைவுபடுத்திக்கோ. உன்னோட பாத்தியதையை, உன்னோட ரெஸ்பான்சிபிளை நீ சரியாக செய்யலை. சரீரத்துக்கு சிகரெட்டு, மது, வேண்டாத உணவு அவசியம் இல்லை. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு தெரியும். அப்படி தெரிஞ்சும் நான் சிகரெட் பிடிப்பேன் அப்படின்னா அது ஞான யோகம் இல்லை. நீ செய்கிற வேலை உன்னோட ரெஸ்பான்சிபிளை நிர்வாகம் பண்ணுறதுக்கு உபயோகப்படுறதா, அல்லது உனக்கு எதுன்னு அது தெரிஞ்சுக்க முடியறதா, மற்றவாளுக்காவது அது உபயோகமாக செய்ய முடியறதா? இந்த மூணும் எது செஞ்சாலும் ஞான யோகம். உனக்கு யாரோ கஷ்டப்படுறா, அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணு. உன்னோட குழந்தைகளுக்கு படிப்புக்கு ஏற்பாடு பண்ணணும். அவளுக்கு வேலை கிடைக்கலன்னா அதுக்காக ஏதேனும் நீ பிரயத்தனம் பண்ணணும். இல்லை நான் ஞான யோகி தானாகவே வந்துடும் அப்படின்னு மூடத்தனமாக இருக்கக்கூடாது. சரி, நீ ஒரு செட்டுக்கு, ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்காந்தா உனக்கு சாப்பாடு வருமா? குடிக்கிறதுக்கு ஜலம் கூட கிடைக்குமா? அந்த அளவுக்கு நம்ம யாரும் போகலை. நாம் அது போல் செய்யலை. நீ ரொம்ப நடிக்காத. நீ எந்த விதமான சாதனை செய்யணும் அதை செய். உனக்கு ஞானம் இருக்கிறத சொல்கிறது. உனக்கு பாத்தியதை இருக்குது, அது உன்னோட இஷ்டம். நீ எந்தவித சாதனையும் செய்ய வேண்டாம். இந்த மூணும் செய். என்ன? இது உன்னோட ரெஸ்பான்சிபிளை நீ நன்னா செய்யணும். உனக்கு மற்றவாளுக்கு எதைன்னு சொல்லணுன்னா அதை செய்யணும். நீ செய்கிற வேலை மற்றவாளுக்கும் உபயோகப்படணும். உனக்கு தெரிஞ்சுக்கவா அல்லது மற்றவாளுக்கு உபயோகப்படுறதா, இதெல்லாம் நீ நன்னா யோசனை பண்ணிவிட்டு வேலை பண்ண. ரிஷிக்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறா, எனக்கு சாதனை செய்யணும், என்ன செய்யணும் சொல்லுங்கோ அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறா, நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த மூணுத்தே உன்னோட ரெஸ்பான்சிபிள். நீ மற்றவாளுக்கு செய்யணும், நீ செய்யறது மற்றவாளுக்கு உபயோகப்படணும். இதை மூணுத்தையே செஞ்சால் உனக்கு வரப்போகிற ஜென்மம், பூர்வ ஜென்மம் கண்டிப்பாக தெரியும். பதஞ்சலி யோக சூத்திரத்துலேயும் இதை தான் சொல்லியிருக்கா. எந்தவித சாதனையும் செய்ய வேண்டாம், அவசியமே இல்லை. ரிஷிகிட்ட போய் கேட்டாலும் இதை தான் சொல்கிறா. அஹிம்சா ப்ராக்டிஸ் பண்ணு. அப்போ யாருமே ஒன்றை கஷ்டப்படுத்த மாட்டா. அங்குலிமாரன் தன் எதிரில் யார் வந்தாலும் அவளோட விரலை கட் பண்ணி மாலையாக போட்டுப்பான். அது அவனுடைய இந்த ஸ்டைல். புத்தர் எதிரில் வந்த உடனே மாறுதல் வந்துடுத்து அங்குலிமாரனுக்கு. மகாவீர் ஒரு செடிக்கிட்ட போனார். அவர் ரொம்ப அஹிம்சாவாதி. அந்த செடிக்கிட்ட போனாலே அந்த முள் இருக்கிற செடி ஒரு பக்கமாக சாஞ்சிடுமா. அவர் ஒவ்வொரு அடியும் நிதானமாக எடுத்து வைப்பாராம். நாம் என்ன பண்ணுறோம்? ஹிம்சை. வாயை திறந்தாலே மற்றவா மனசு வேதனைப்படும்படியாக பேசுறது. ஏதோ ஒரு விதமாக செய்கிறோம். அஹிம்சையை ஃபாலோ பண்ணி பேசிப்பார். பௌதிக ஜகத்தில் உனக்கு
எந்த கஷ்டமும் வராது. அபரிக்கிரகம், அபரிக்கிரகம்னா உன்னுடையது இல்லாத வஸ்துவை நீ கேட்காத, நீ ஆசைப்படாத. அப்படியே இருந்தால் பூமியில் மறைஞ்சு வச்சிருக்கிற ரத்னங்கள்லாம் உனக்கு தெரியும். அபரிக்கிரகம் நீ ஃபாலோ செய்கிற. வயசான ஒரு தம்பதி வானப்பிரஸ்தத்துக்கு காட்டில் இருக்கா. ஒரு நாளைக்கு கார்த்தால ஸ்நானம் பண்ணுறதுக்கு நதிக்கிட்ட போகிறா. ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கா. அந்த முதியவர் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டார். அவர் கண்ணில் ஒரு கோல்டு தங்க நாணய மூட்டை தெரியுது. அவர் என்ன நினைக்கிறார், லேடிஸ்க்கும் கோல்டுக்கும் ரொம்ப கொஞ்சம் நெருங்கின சம்பந்தம் அப்படின்னு நினச்சிட்டு உடனே அந்த கோல்டு மூட்டையை மண்ணை தோண்டி அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு போகிறார். அது மேலே மண்ணையும் போடுறார். மனைவி அது குடத்தில் ஜலம் எடுத்துகிட்டு வரா. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக வரா. அப்போ இவர் அவசர அவசரமாக மூடுறதை பார்த்தா, என்ன பண்ணுறேள் அப்படின்னு கேட்டா. வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்கிறார். அபரிக்கிரகம் இல்லையா, மண் மீது ஏன் மண்ணை போடுறேள்? அந்த மானசிக ஸ்திதி நம்மகிட்ட இருக்கிற மானசிக ஸ்திதி எப்படிப்பட்டது? நமக்கு எல்லாருக்கும் உள்ள சௌகரியத்தில் பகவானோட கிருப்பையில் நன்னா 2 வேளை நன்னா சாப்பிட முடியும். நன்னா அந்த சாப்பாடு கிடைக்கிறதுனால்தான் இப்போ பகவத்கீதை கேட்கறதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி சாப்பிட முடியலன்னா நீங்கள் வந்து இங்கே உட்காரவே மாட்டேன். பகவத்கீதை கேட்டால் வந்து ரொம்ப நிறைய பணம் கிடைக்குமா அப்படின்னு வந்து பகவத்கீதை கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது, பணம் வராது. ஸ்பஷ்டமாக சொல்கிறேன். வானப்பிரஸ்த ஆசிரமம் ஹாயாக போனால் அபரிக்கிரகம் அந்த ஸ்திதிக்கு கொண்டு வருது ஞான யோகம். கொஞ்சம் வார்த்தை கேட்டாலே அதிர்ஷ்டம் மாறி போயிடுது. பகவான் வேண்டாம், கர்ம சித்தாந்தம் வேண்டாம், சோஸ்திரம் செய்கிறவாளுக்கு தனம் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். சோஸ்திரம் செய்யாதவாளுக்கு ஒன்றும் தராமல் இருந்தால் அது ராட்சச அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சத்தியமாக சொல்லணும், யாரும் தன்னிட்ட கூறாமல் தள்ளிட்டு போவா. அதாவது மாறுதல் வந்தேன் அப்படின்பேள். நான் பூஜை செய்யலை, எனக்கு மாறுதல் வந்துடுத்தே, நான் பூஜை செஞ்சேன் மாறுதல் வந்துடுத்து அப்படின்பேள். சூரிய உதயம் ஆனபோது இடைஞ்சல்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த இடைஞ்சலாக இருக்கிறத தள்ளிண்டு போவா. யாருமே சொல்லாமல் தள்ளிண்டு போவா. அப்படி தள்ளிண்டு போகலைன்னா போக இயலாது. இருட்டில் கண்ணு இல்லாதவா போனால் என்ன ஆகும்? அந்த மானசிக ஸ்திதியை கவனிங்கோ. அந்த சித்தி யாவும் தானாகவே வரும். அந்த ரெஃப்ளெக்ஷன் தான் அபரிக்கிரகம். அயாச்சகம்
அயாச்சகன்னா யார்கிட்டையும் எதுவுமே கேட்க மாட்டா. அபரிக்கிரகம் ஃபாலோ செஞ்சால் பூர்வ ஜென்ம தானாகவே தெரியும். எந்த சாதனையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி வரணும், இது இருந்தால் நன்னா இருக்கும் என்று எதுவுமே நீ கேட்க வேண்டாம். ரெஸ்பான்சிபிள், பாத்தியதை ரொம்ப முக்கியம். எக்ஸாம் டைம் வருது, பகவத்கீதை கேட்டுட்டு இங்கே உட்காந்துருந்தா சரியா? அப்போ படிக்க வேண்டாமா? அப்போ படிக்காமல் இருக்கிறது மூர்க்கத்தனம். அப்போ நன்னா தூங்கிட்டு பகவான் பார்த்துப்பார் அப்படின்னா பரம தமோ குணம் லட்சணம். இது நிறைய சாதகர்கள்கிட்ட பார்க்குறேன். அஜோ பிஸ்ஸன் அஜோ சன்னன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஹி சன் பிரகிருதிம் ஸ்வ அதிஷ்டாயாம் பிரகிருதிம் அதிஷ்டாயாம் சாம்பவாயாத்ம மாயையா. அவ்வியக்தமானவனும் நான் என்னோட மாயையால் பிறந்தான். அந்த பிறந்த பின் தான் ஸ்ரீகிருஷ்ணர். எல்லாருமே கஷ்டந்தான். அவர் ஸ்ரீகிருஷ்ணர் ஜெயிலில் பிறந்தார். ராட்சசாலாம் கொலை பண்ணார். மதுராவுக்கு வரும்படி சொன்னான். அங்கே போய் கொலை பண்ணுறதுக்கு தான். அங்கே போனால் ஜராசந்தன் ஊரை விட்டே போயிட்டார். கிருஷ்ணர் என்ன சுகப்பட்டார்? அவதார மூர்த்தி, அஜோபிசன் அவ்யயாத்மா. அவருடைய லைஃப்பில் நாம் நினைக்கிற சுகம் எதுவுமே இல்லை. நமக்கு என்ன சுகம் தருவார்? நாம் நினைக்கும் சுகம் அஜோபிசன். இன்னொரு பாயிண்ட்டு, ராமபக்தன் கஷ்டப்படுறா, ஸ்ரீ கிருஷ்ண பக்தன் எல்லாரும் ஆனந்தமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறா. இது ஒரு புரியாத ஸ்திதி. புரியுறதா? ராமபக்தன் சுகப்பட்டா, கிருஷ்ண பக்தன் கஷ்டப்பட்டா அப்படின்னு. ராமபக்தன் தான் சுகப்பட்டா. மீராபாய் எத்தனை கஷ்டப்பட்டா? அவளுக்கு விஷம் சாப்பிடும்படி ஆச்சு. செய்ய முடியாத வேலை கூட ராமபக்தன்லாம் செஞ்சா. லங்கையை எரிச்சா, சமுத்திரம் தாண்டினா. லங்கா ராஜ்யம் முழுக்க விபீஷணனுக்கு வந்தது. என்ன கஷ்டப்பட்டார்? ராமருக்கு சரணாகதி ஆனார். ஆனால் இதை நம்ம கஷ்டப்படலை. இதான் திருதராஷ்டிரத்துவம். அதாவது நம்ம எல்லாரும் சொல்கிறா, 10 பேரும் இது கிருஷ்ணர் கஷ்டப்பட்டார், ராமர் கஷ்டப்பட்டார் அப்படின்னு. அந்த எல்லாரும் என்ன சொல்கிறாளோ, அதாவது திருதராஷ்டிரத்துவங்கிறது இதை தான் சொல்கிறது. எல்லாரும் என்ன ஒத்துண்டா அதையே தான் நீ ஏற்றுக்கிற. ராமர் கஷ்டப்பட்டார், எந்த ராம பக்தனும் கஷ்டப்படலை. அப்படியே ராமபக்தன் கஷ்டப்பட்டாலும், ஜெயிலையே இருக்கும்படி நேர்ந்தாலும், எல்லா அவஸ்தையும் பெற்று அவர் சௌரியமாக வெளியே வந்துட்டார். கிருஷ்ண அவதாரத்தில் கஷ்டப்பட்டாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம், சுகம், சுகபாவத்தோட கஷ்டத்தை அனுபவிச்சா. பௌதிக பரிஸ்திதியில் எப்போவும் நான் ஆனந்தமாகவே இருப்பேன் அப்படின்னர். அதனால் அவர்கள் ஆனந்தமாக இருந்தனர்.
நம்மளோட அஜ்ஞான திருஷ்டியில் அவள் ஆனந்தமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். முதல்ல நீ இதுலேருந்து வெளியில் வா. ராம நாமம் பண்ணினா கஷ்டம் வருது, அதனால் நான் செய்யலை அப்படின்னு சொல்லுவா. முதல்ல ஆரம்பித்து கஷ்டம் ஊர்ஜிதனப்படுத்தினார் பகவான் நாமம் சொல்வதா. பகவானோட நாமத்தை சொல்வதால் கஷ்டம் வராது. அஜ்ஞானம் எப்படி இருக்குது பாருங்கோ, நன்னா யோஜனை பண்ணுங்கோ. ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன், அகிலாண்ட கோடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தீன தயாளன்னு நீயே தான் சொல்கிற. அப்புறம் அவர் நாமாவை சொன்னால் கஷ்டம் வருதுன்னு சொல்கிற. கொஞ்சம் யோஜனை பண்ணு. சர்க்கரையை வாயில் போட்டுண்டு அது உப்பாக இருக்குது, காரம் அப்படின்னு சொன்னால் அதுபோல தான் அஜ்ஞானம் நம்மகிட்ட நிறைஞ்சு இருக்குது. ஜுரம் இருக்குது, அப்போ சர்க்கரையை சாப்பிட்டா அது கூட கொஞ்சம் கசப்பாக தெரியும். அஜோ பிஸ்ஸன் அவ்யவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோ பிகி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாயா சம்பவாம் ஆத்மமாயையா. கஷ்ட நிவாரணத்துக்கு கேரண்டி இந்த ஸ்லோகம். பரமாத்மா தத்துவம். காரணம் என்ன? இப்போ காலில் அடிபட்டிருக்கு, அடிபட்டால் ரத்தம் வருது. ரத்தம் பிரவாகம் பண்ணுறது ரத்தத்தோட சுபாவம். ரத்தம் வெளியில் வர்றது அது உறையணும். அப்போ அது சுபாவத்திலேருந்து கொஞ்சம் மாறுறது. அப்போ அது மாறி உறைஞ்சுடுறது. அப்போ ரத்தத்தோட சுபாவம் மறுபடியும் கண்டினியூவாக பிரவாகம் பண்ணுறது. ரத்தம் அடிபட்டது, காலில் அடிபட்டதுனால ரத்தம் வருது. அந்த இரத்த பிரவாகம் செய்கிறது. ஆனால் உடனே அது உறைஞ்சதுனால ரத்தம் உள்முகமாக பிரவாகம் பண்ணுறது. இதுதான் ராட்சச தத்துவம்னு சொல்லுவோம். ராட்சசெல்லாம் ஏன் வந்தா மறுபடியும்? தேசகால பரிஸ்திதி. சரியான மார்க்கத்துக்கு அடையிறதுக்காக ராட்சசாலாம் வந்தா. அவள் மாறிட்டா. அப்புறம் அந்த ராட்சசாலாம் பகவானிடமே ஐக்கியமாயிட்டா. அப்படி ஏன் வரா ஐக்கியம் ஆயிடுறான்னு நிறைய பேர் கேட்பா. அதுதான் நடக்கும். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளாநிர்பவதி பாரத அப்யுக்தாம் நம தர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாத்மயகம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது இப்போ அடிபட்டது, ரத்தம் ஒரேறது, இதெல்லாம் யார் சொன்னா? அது தானாகவே நடக்கிறது. அதாவது உன் லைஃப்பில் கஷ்டம் வருது, ரோகம் வருது. ததாத்மானம் சிருஜாம்யகம். நீ எதுவுமே செய்ய வேண்டாம். உன்னுள்ளே இருக்கிற அந்த சக்தி, அதீதமான ஒரு சக்தி இருக்குது. அதை ஞான பாஸ்கர்னு சொல்லலாம். நாம் ஜீவிக்கிறோம். அந்த சக்தி ஒரு பக்கம் போய்விட்டா, அந்த சக்தி நம்மள்டேருந்து போயிட்டா, நாம் எத்தனை பெரியவாளாக இருந்தாலும் ஃபினிஷ். அந்த சக்திக்கு நம்மளை பூரா ஒப்படைச்சிடணும்.
அதை பரிபூர்ணமாக அந்த சக்திக்கு ஒப்படைச்சிட்டா அதுவே நம்மளை எல்லாம் சரி பண்ணிடும். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தா நம அப்யுத்தான் மத அப்யுத்தான் நம தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம்யகம். எப்படி சாதனை பண்ணுறது? நம்மகிட்ட இருக்கிற ஒரு அற்புத சக்தியை ஒப்படைச்சி விடணும். கஷ்டம், அதாவது நம்மகிட்ட கஷ்டப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், அப்படி ஒப்படைச்சிட்டா கஷ்டம் குறையுங்கிறோம். ஆனால் சில சமயம் அந்த கஷ்டம் நம்மகிட்டேருந்து போனால் தானே நம்ம மனசு சாந்தமாகும். அந்த மனசில் ஒரு பதட்டம் இருக்கே, கஷ்டம் போகணும், அப்போ தான் அந்த வேதனை போகும். அதற்கு தான் அடுத்த ஸ்லோகம் சொல்கிறார். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படிங்கிறார். தர்மத்தை தினமே உன் சரீரத்தில் நடக்கிறது தர்மம். ஒவ்வொரு சுவாசம் மூலம் அதை எடுக்கிறோம், விடும்போதும் வருது. உள் சுவாசம் வெளி சுவாசம் எப்படி நடக்கிறதோ அதை கவனி. சமாஜ அங்கம், சரீர அங்கம், யுகத்திற்கு வேண்டிய அங்கமாக கூட இருக்கலாம். அது எல்லாமே சுவாசம் மூலம் செட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. வேதம் பிரகிருத்தியோட உஸ்வாச நிஸ்வாசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உஸ்வாச நிஸ்வாசமே சிருஷ்டி. அதனோட சேர்ந்து நீ அனுகூல்யமாக நீ ஜீவிக்க கற்றுக்கோ. அந்த மாதிரி ஜீவிக்க தொடங்கிட்டா நாம் செய்கிறது ஒன்றுமே இல்லை, அதே பண்ணிவிடும். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. துஷ்கிருதம் அப்படின்னா பாப புண்ணியம். பாப புண்ணியம் பட்டுக்காது. ஓப்பன் சாப்டரில் சொல்வா. நாம் என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம்? அதாவது அம்மாவை அப்பாவை பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ பிரகலாதன் அவள் அப்பாவோட பேச்சை கேட்கலை, மீராபாய் ஹஸ்பண்டோட பேச்சை கேட்கலை, விபீஷணன் அண்ணாவோட பேச்சை கேட்கலை. எவல்யூஷன் பரிணாம கிரமத்தில் இந்த ஜென்மம் எதுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு புரியாத வரைக்கும் எது பண்ணாலும் துஷ்கிருதம் தான். இன்னும் ஒரு 1 ஹவரில் நான் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கும்போது இங்கே யஜ்யம் பண்ணிட்டு உட்காந்துருந்தா, மெடிடேஷன் பண்ணிட்டு உட்காந்துருந்தா என்ன சொல்லுவா? இன்டர்வியூ போகணும், பகவானோட ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ டைம் மிஸ் ஆகுது. இதெல்லாம் துஷ்கிருதம் தான். இதை புரியாது தான் ஞானயோகமாக இருக்கோம் நம்ம. ஜென்ம கர்ம சமே திவ்யமேவம் யோ வேதி தத்வதக தேகித்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோ அர்ஜுனஹ. இது வரைக்கும் கேரண்டி எதுவுமே இல்லை. பாயிண்ட்ஸ் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். நீ திவ்யமே, நிறைய மனுஷாளுக்கு
பகவத்கீதை படித்து மறுபடியும் துவாபர யுகத்தில் கிருஷ்ணன்ட்டே போய் சேர்றா. ஜென்ம கர்மச்ச மே திவ்யம். ஒவ்வொருத்தருமே நேனே அப்படின்னு சொல்கிறா. நீ நேனுன்னு சொல்வ. இதில் ஃப்ளூரலே கிடையாது. கிருஷ்ணர் ஐ அப்படிம்பார். இந்த நேனு எல்லாருக்குமே நேனு தான், நான் தான். திவ்யமான ஜென்மத்துக்கு உபயோகிக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும். நிஜமாக இந்த ஜென்மத்தை எதற்காவது உபயோகிச்சுக்கிறோமா? நம்ம லட்சியம் என்ன? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கெமிஸ்ட் ஆகணும், சீஃப் மினிஸ்டர் ஆகணும், இல்லை குண்டாவாக ஆகணும். பிரகிருதி எவல்யூஷன் பரிணாம கிரமத்தில் இவையெல்லாம் லட்சியம் கிடையாது. எதானாலும் ஓகே. டாக்டர் என்ன, அதுக்கப்புறம் டாக்டர் ஆகிட்ட, எங்கே போகிற? நீ கூட திவ்யமான ஜென்மமாகவே இருக்கணும். மிருத்யு இல்லை. இப்போ நமக்கு சாவை எத்தனை தடவை பார்த்தாலும் பயம் இல்லை. உனக்கு தெரியும், அப்படியே செத்து போனாலும் இன்னொரு சரீரம் வந்துடும். அப்படி முதல்ல இப்படி பார்க்குற மாதிரி இருக்கிறது தற்காலிக பயம்தான், நிஜ பயம் கிடையாது. நிஜமாக பயம் இருந்தால் இப்படி உட்கார மாட்டோம். ஜென்ம கர்மச்ச மே திவ்யம். நாம் செய்கிற வேலைகளோட திவ்ய தத்துவத்தை அர்த்தம் செய்ய முயற்சி பண்ணணும். அப்போ உன் காரியம் திவ்யமாகும். அது திவ்யமாக மாறிடும். பக்தர்களோட ஜீவித சரித்திரத்தை பாருங்கோ. அவள் செய்கிற வேலைகள்லாம் பார்க்கும்போது நமக்கு பைத்தியம் மாதிரி தோணும். அவள்லாம் மொட்டை அடித்து அவளை மரத்தில் கட்டி எத்தனையோ பேர் எல்லாம் இம்சையெல்லாம் பண்ணியிருக்கா. 10 பேர் சமாஜத்தில் எது சரின்னு சொல்கிறாளோ அது ஸ்பிரிச்சுவலில், ஆத்தியாத்மிகத்தில் கரெக்டு கிடையாது. இதை நன்னா நினைவுபடுத்திக்கோ. பப்ளிக் ஒப்பீனியன் நமக்கு வேண்டாம். பக்தர்களோட ஒப்பீனியன் நன்னா இருந்து பப்ளிக் உனக்கு எதிராக இருந்தா அதே கரெக்டு. அதை லாகிரி மாஷையோ சத்யசாயியோ உனக்கு கரெக்டுன்னு சொன்னால் அதுதான் கரெக்டு. நன்னா புரிஞ்சுக்கோ. பப்ளிக்கு ஆத்தியாத்மிகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்தத் அதக தைக்கித்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோ அர்ஜுனக. நம்மள கபீர்தாஸ், கிரைஸ்ட், முகமது இவாட எல்லாருக்கும் தெரியும். அவள் எங்கே பிறந்தா, எப்படி இருந்தா, அவளோட முகபாவம் என்ன, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இவளோட பெயரை கேட்காதவாளே யாரும் இல்லை. வால்மீகி, வசிஷ்டர் இவெல்லாம் எந்த யுகத்துக்காரா? ஆனால் அவளை நமக்கு நினைவுக்கு வராளே. அவளோட ஜீவித லட்சியத்தை பிருத்திவிக்கு ஏற்ப அவள் மாற்றிண்டவா. நாளைக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்ச போது அப்போ நடக்க முடியாதபடி அவர் காட்டுக்கு போகும்படியாக ஆச்சு. யார் முகூர்த்தம் பார்த்து கொடுத்தா? பிரம்ம ரிஷி. நாம் என்னதான் செஞ்சாலும் பிரகிருதி அப்படின்னா அது ஒன்றும் நடக்காது. நாம் வச்ச முகூர்த்தம், பிரம்ம ரிஷி வச்ச முகூர்த்தம் எதுவுமே வேலை பண்ணாது.
பிரகிருதி கூறணும் எதுவுமே. நல்ல முகூர்த்தம் சொல்லுங்கோ அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்பா. எல்லா நேரமுமே நல்ல முகூர்த்தம் தான், சுப முகூர்த்தம். நீ டிலே செஞ்சுட்டு காரியத்தை ஆரம்பித்தா அது சக்ஸஸ் ஆகாது. நீ டிலே செஞ்சு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஏதேனும் ஒரு காரணம் நீயே சொல்லிப்ப. இது வரைக்கும் யாரும் என்கிட்ட வந்து மாஸ்டர் கொஞ்சம் நல்ல முகூர்த்தம் பார்த்து சொல்லுங்கோ, நான் சிகரெட்டு பிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இன்னிலேருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யாருமே கேட்கலை. அதேமாரி மாறணும் முகூர்த்தம் சொல்லுங்கோ அப்படின்னு யாரும் வந்து கேட்கலை. ஆனால் அவள் எப்போ சிகரெட்டு அல்லது மது குடிக்கணும்னு ஆரம்பித்து உடனே பண்ணிட்டாலும் அந்த பழக்கம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்துடுறது. அவள் ஏன்னா இமீடியட் ஆரம்பிச்சிட்டால, வித்தவுட் எனி டிலே. ஆத்தியாத்மியத்தில் நுழையணும்னு நினச்சா இந்த க்ஷணமே அந்த மானசீக ஸ்திதி உனக்கு வரணும். முகூர்த்த நேரத்துக்கு போக வேண்டாம். அதாவது ஒவ்வொரு பஞ்சாங்கத்தை லக்னத்துலேயும் ஒரு சம்பிரதாயம் இருக்கும். இன்னொரு சம்பிரதாயத்துக்கும் இதுக்கும் குறைஞ்சது 6 hours டிஃப்ரென்ஸ் வருது. அது டிஃப்ரென்ஸ் வந்து 2-3 நாளைக்கு கூட போகும். அப்போ எது ரைட்டு? அப்புறம் சம்பிரதாயங்கிறோம். அது சம்பிரதாயங்கிறது வந்து உன்னோட இஷ்டம்தான் ஆறுது. அந்த ஜோலிக்கே போக வேண்டாம். நீ எதேனும் செய்ய நினச்சியா உடனே பண்ணு. சாதனைக்கெல்லாம் முக்கியமாக ஜென்ம ஸ்டாரு, தாராபலம் நன்னா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே இல்லை. செய்ய நினச்சிட்டியா உடனே பண்ணு. நான் வெளியில் ஒரு சினிமாவுக்கு போயிருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட ஏதோ பேசியிருந்தேன். சரி மந்திர தீட்சை எடுத்துக்கோ அப்படின்னு. ராத்திரி 11. இப்போ வா, ராத்திரி 11 ஆடுதே, சினிமா ஹால்லையா தீட்சை தரே, அப்படி எடுத்துக்கக்கூடாதே. இதெல்லாம் நம்ம சரியாக புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கோம். எது நல்லது அப்படின்னு சொன்னால் அந்த க்ஷணமே ஓடி போயிடுவோம். வேலைன் அப்படின்னா அந்த இடத்துல நிற்க மாட்டோம். ஜென்ம கர்மச்ச மே திவ்யம். நீ கூட திவ்ய ஆத்மா தான். கிருஷ்ணர் மட்டும் திவ்யம் கிடையாது. லலிதா தேவியே ஸ்ரீ கிருஷ்ண ரூபத்தில் அவதரித்து இருக்கா. டிஃப்ரென்ஸு ஆண் பெண் அந்த இதில் இல்லை. நீ எது செஞ்சாலுமே திவ்யந்தான். உன்னிட்ட திவ்யத்துவம் இருக்குது. உன் உள்ள சிவன் இருக்கார். அப்படி இல்லைன்னா இந்த சரீரம் வந்து சவம் ஆகிடும். சரீரம் சவம் ஆகிடுதுன்னா வீட்டில் யாருமே வச்சுக்க மாட்டா. அப்போ அந்த பிரேம அபிமானம் அதெல்லாம் ஒன்றும் வச்சுக்கிறதுக்கெல்லாம் இல்லை. மிக மிக சாதாரணமான ஒரு வேலை, பாத்தியத ரகிதமான வேலை, லட்சியஹீன வேலை, எதற்கும் உபயோகிக்கிறோம் நம்ம. அதை புரிஞ்சுக்கோ. பிரின்சிபல் புரிஞ்சுக்கணும். அது விதவிதமாக புரிஞ்சுட்டு செய்கிற. நீயே நிர்ணயம் பண்ணிக்கிற. குருகிட்ட போய் நீயே நிர்ணயம் பண்ணிட்டு எனக்கு இந்த தீட்சை கொடுங்கோ அந்த தீட்சை கொடுங்கோ அப்படின்னு கேட்குறோம். இப்போ யஜ்ஞோபவீதம் எல்லாருமே சம்ஸ்காரம் எல்லாருக்குமே ஆயிருக்கு. அது வந்து பகவானோட அம்சம் யஜ்ஞோபவீதம். ஆனால் அதை இந்த கர்மகாண்டம்லாம் எத்தனை இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் உபதேசம் பண்ணுறா. நம்மள அதை சரியாக யாரும் உபயோகிச்சுக்கிறதில்ல. திவ்யத்துவம் நம்மகிட்ட இருந்தாலும் அந்த பிரின்சிபல் புரியலை.
அதை இந்த யக்ஞோபவீத த்ரெட்டை இந்த யக்ஞோபவீத முதுகு தேய்ச்சிக்கிறதுக்கும் சாவி தொங்க விடுறதுக்கும் நீ உபயோகப்படுத்துகிற. நிஜமாக அது பகவானோடைய அப்படின்னு ஒரு பாவனை உனக்கு இருந்தால் அது உனக்கு அதனோட மகத்துவம், அந்த வெயிட்டேஜ் உனக்கு நன்னா புரியும். யக்ஞோபவீதத்துலேயும் கர்மகாண்டத்துலேயும் எதுவும் இல்லை. யாருக்கு திவ்யத்துவம் புரியறதோ அவள் அதான் உபயோகிச்சுப்பா. குரு பாகிய ஜகத்தில் இல்லை. உன் மனசுக்கு பிடிச்சவா பேச்சையே நீ கேட்ப. உன் மனசுக்கு பிடிச்சதுன்னா உன் மனசுக்கு பிடிச்சதா குரு உனக்கு பிடிச்சாரா? நீ காயத்ரி செய்வஜா தேவி உபாசனை பண்ணுறதான்னு நீ தான் நிர்ணயம் பண்ணிக்கிற. குருக்கிட்ட போய் எனக்கு தீட்சை கொடுன்னு நீ கேட்குற. ஜென்மச்ச மே திவ்யம் அப்படின்னு சொல்கிறா. நன்னா புரிஞ்சுக்கோ. நம்மகிட்ட இருக்கிற குரு இல்லை, ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் ரொம்ப முக்கியம். ஞானேந்திரியம் அப்படின்னா ஞானத்தை ஸ்வீகரிக்கிறோம். கர்மேந்திரியத்து மூலம் அந்த ஞானத்தை வெளிப்படுத்துகிறோம், பகிரங்கப்படுத்துகிறோம். ஆகாசம் ஞானேந்திரியம், அதுக்கு 2 காது. வாய் கர்மேந்திரியம். நம்ம சரீரம்தான் நமக்கு குரு. நாம் சொல்கிறத நம்ம சரீரம் கேட்கணும். அப்படி கேட்கணுன்னா எந்த பெரிய குருவும் எதுவும் செய்ய முடியாது. இப்போ சீர்ஷாசனம் பண்ணு அப்படின்னா தலை கீழே வைக்க முடியல அப்படின்னா எப்படி சீர்ஷாசனம் பண்ணுவேன்? சரீரம்தான் குரு. தேகோ தேவாலயம் புரோக்தக. அந்த தத்துவத்தை புரிஞ்சுண்டு ஞானத்தை உபயோகித்து பூமி மேலே நடக்கிற தேவதையாக நம்ம எல்லாரும் மாறணும். ஜெய் குருதேவ்.